இட்ஸ் சண்டே மார்னிங் 8:30க்கு தான் இன்றைக்கி டேவே ஸ்டார்ட் ஆச்சு. வீக் டேஸில் ஆஃபீஸ்க்கு போகும்போது கரெக்டாக ஒரு 5 o'clock எழுந்துக்கணும் அப்படின்னா இன்னொரு 1/2 hour தூங்கலாம், 10 minutes தூங்கலாம் அப்படின்றதே அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவேன். கரெக்டாக எப்படி தான் 5:30க்கு எனக்கு முழிப்பு வந்துடும் தெரியாது. எவ்ரி சண்டே நான் அப்படி தான் எழுந்துப்பேன். எனக்கு தெரிஞ்சு இந்த சண்டே மட்டும்தான் நான் 8:30 வரைக்கும் தூங்கியிருக்கேன் போல். வீக்லி ஒரு 3 times ஆச்சும் மிஷினில் துணியை போட்டால் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் நாங்கள் 10 days-ஆக வீட்டில் சரியாகவே இல்லை. சரி இன்றைக்கி எழுந்ததுமே அதை போட்டு ஃபஸ்ட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. காலையிலேயே நானும் என் ஹஸ்பண்டும் பூண்டிக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். பட் நான் கொஞ்சம் லேட்டாக எழுந்ததுனால அவங்க மட்டும் போயிட்டுருக்காங்க. கொஞ்ச நாளாகவே சிக்கன் இதெல்லாம் பிடிக்கிறதே கிடையாது. வீக்லி ஒன்ஸ் மீன் மட்டும் வாங்கி அதை குழம்பு இல்லைன்னா ஃப்ரை பண்ணி தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். நைட்டில் இருந்து ஃபீவரிஷாக இருக்குது. அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டுமே இன்றைக்கி நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். சாப்பிடவும் பிடிக்கல. எல்லா சண்டேயுமே நினைப்பேன் இன்றைக்கி எந்த வேலையுமே நம்ம செய்யக்கூடாது, ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுட்டு அன்றைக்கி டே ஃபுல்லாக தூங்கி எழுந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். பட் என்னென்னா நம்ம 6 நாள் வச்சுருக்க பேலன்ஸ் ஒர்க்கு, க்ளீனிங் ஒர்க்கு எல்லாமே அந்த ஒரு சண்டேயில் தான் கரெக்டாக செய்ய நேரம் இருக்குது. எனக்கு கடல் மீன் தான் பிடிக்கும். ஆனால் அவங்களுக்கு செட் ஆகுறதில்ல. கொஞ்ச நாள் அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கிறதுனால. என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சரி, என்னோடய வீட்லேயுமே சரி, நிறைய ஃப்ரை மீன் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு எப்போவுமே குழம்பு மீன் தான் பிடிக்கும். க்ளீனிங் ஒர்க் இருந்தது, மிக்ஸி அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டே எதுவுமே இல்லை, நார்மலாக போகும். அப்படி இல்லைன்னா எல்லாமே நம்மளே செய்கிற மாதிரி இருந்தால் செம்ம டென்ஷன் ஆகிடும், கத்திக்கிட்டே இருப்பேன். இன்றைக்கி மீன் குழம்பு, வறுத்த மீன் தான் செய்யலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ரசம் மட்டும் என்னோடய ஹஸ்பண்டோட மாமா பொண்ணு செஞ்சு தராங்க. சரி அதையுமே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசம் மட்டும் இன்றைக்கி வைக்கல. அதுக்கு முன்னாடி கேஸ் ஸ்டவ்லாம் கொஞ்சம் இதுவாக இருந்தது. சரி அதையுமே க்ளீன் பண்ணிடலாம் கையோட. டீப் க்ளீன்லாம் பண்ணலை, சும்மா ஸ்க்ரப் மட்டும் பண்ணி எடுத்துட்டேன். இந்த கேஸ் ஸ்டவ் எனக்கு வாங்குகிற ஐடியாவே கிடையாது. எனக்கு எப்போவுமே ஸ்டீலில் இருக்க கேஸ் ஸ்டவ் தான் பிடிக்கும். என் அக்கா பையனை கடைக்கு கூப்பிட்டு போயிட்டுருந்தோம். அவன் இந்த கேஸ் ஸ்டவ் பார்த்ததும் இதை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். பட் எடுக்கும்போது எனக்கு அவ்வளவா பிடிக்கல. ஏன்னா எனக்கு எப்பவுமே ஸ்டீல் தான் பிடிக்கும்ல. சரின்னு சொல்லிட்டு நானும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் இது யூஸ் பண்ண அவ்வளோ ஈஸியாக இருக்குது. திருவள்ளூர் தான் நான் படித்தது, வளர்ந்தது எல்லாமே திருவள்ளூரில் தான். 2020 நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தேன். அது சும்மா எனக்கு எப்படி யூடியூப்பில் வீடியோ போடணும் அப்படின்ற எந்த ஒரு நாலேஜுமே இல்லை. 2 இயர்ஸாகவே 72 சப்ஸ்கிரைபர் தான் அதில் இருந்தாங்க. Februaryயில் 1 month நான் வீட்டில் இருந்தேன் வேலைக்கு போகாமல். சரி அப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். என்னடா 2 இயர்ஸாக நம்ம ஒரு சேனல் வச்சுருக்கோம், 72 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. இது 1 monthலேயே 600 கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி அப்படி கண்டினியூஸாக வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருந்தேன். கொஞ்ச நாளில் 1000 சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்துட்டாங்க. சரி ஓகே நம்மளும் கண்டினியூஸாக வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷார்ட்ஸ் மட்டும் தான் ஃபஸ்ட்டு போட்டிருந்தேன். லாங் வீடியோ எனக்கு எப்படி போடணும் அப்படின்றதே தெரியல. சரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடிலாம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் கூட நான் இந்த மாதிரி மீன் கழுவுனதே இல்லை. அம்மா தான் கழுவி கொடுப்பாங்க. ஒரு 2 வீக்ஸாக அவங்களால வர முடியறதில்ல. எப்போவுமே மீன் குழம்பு முதல் நாளை விட 2வது நாள் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. எங்களுக்குமே அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நாளைக்கு நானும் என் ஹஸ்பண்டுமே சாப்பிட மாட்டோம். அதனால் மேக்ஸிமம் நைட்டு செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சிட்ருக்கேன். நிறைய டைம் யூடியூப் பார்த்து அரைச்சி வச்ச மீன் குழம்பு இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் வீட்டில் யாருமே அது பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம எப்போவுமே நார்மலாக வைக்கிற மீன் குழம்பு தான் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மேக்ஸிமம் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறதே கிடையாது. ஒரே மாதிரி தான் வைக்க, கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்குமே மசாலா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சால்ட்டு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன் விட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா பிணைஞ்சி வச்சுக்கலாம். அதோடு இந்த மீன் சேர்த்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற வச்சுட்டு ஒரு 1/2 hour கழித்து நம்ம வறுத்தோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா போட்டு மீனுமே நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஒரு 1/2 hourக்கு. நம்ம சாப்பிடும்போது சூடாக வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. சண்டே மட்டும் எப்படி தான் போகுதுன்னே தெரியாது. கரெக்டாக நைட் ஒரு 7:30 8 o'clock அந்த மாதிரி ஆகிடும். நைட்டு சாப்பிட்டு மறுபடியும் 5:30க்கு நம்ம எழுந்துக்கும் போது இந்த சண்டே மட்டும் எப்படி தான் ஃபாஸ்ட்டாக போகுதோ அப்படின்னு தோணும். ஆனால் மண்டே எனக்கு செம்ம லேட்டாக தான், அதுவும் முந்தின நாள் நைட்டே நாளைக்கு லஞ்ச் என்ன செய்யலான்னு சொல்லிட்டு யோசிக்காமல் படுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் என்ன செய்கிறதுன்னு யோசிக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் டைம் போயிடும்.
அப்படியே மீன் குழம்புக்குமே தக்காளி வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். 2 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் மீன் குழம்பு செஞ்சுருக்கேன். ஏன்னா நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் இருக்கோம். 2 வெங்காயம் 2 தக்காளி தான் எடுத்திருக்காங்க இந்த மீன் குழம்பு. அதுவே எங்கள் 2 பேருக்கும் கரெக்டாக தான் இருக்கும் குவான்டிட்டி. எந்த குழம்பு செஞ்சாலுமே பூண்டு மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா டைஜஷன் ப்ராப்ளம் மேக்ஸிமம் நான் பூண்டு மட்டும் அதிகமாக தான் சேர்ப்பேன். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம், பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் ஆட் பண்ணிட்டேன். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். எங்கள் வீட்டிலலாம் மீன் குழம்பு கொஞ்சம் புளிப்பாக தான் சாப்பிடுவோம். அதுதான் எங்களுக்குமே பிடிக்கும். என்னோடய ஹஸ்பண்ட்க்கு புளிப்பே செட் ஆகாது. கொஞ்சம் கூட புளிப்பு அதிகமாக இருந்ததுன்னா சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனாலேயே மேக்ஸிமம் இப்போ நான் புளிப்பெல்லாம் ரொம்ப கம்மி பண்ணி அவங்கள மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அம்மா செய்கிற மீன் குழம்பு தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். புளிப்பு, காரம் எல்லாமே அவ்வளோ கரெக்டாக வைப்பாங்க. மீனுமே 1/2 hour ஊறிடுச்சு நல்லா. அதையுமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல் வச்சு எண்ணெயை ஊற்றியாச்சு. பட் என்னென்னா எண்ணெய் மட்டும் அதிகமாக ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன். மீன்லாம் இவ்வளோ டீப் ஃப்ரை பண்ணதே கிடையாது. இன்றைக்கி மட்டும் அதிகமாக எண்ணெய் ஊற்றிட்டேன். இந்த மீன் வாங்கும்போது இதோட மீன் முட்டைன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. இதை நான் செஞ்சதே கிடையாது. என்னோடய அம்மா தான் செய்வாங்க. பட் என் ஹஸ்பண்ட் சாப்பிடுவாங்க. அதனால் என் அம்மாக்கிட்ட கால் பண்ணி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு கேட்டு செஞ்சதுமே என்னோடய ஹஸ்பண்ட் போட்டு கொடு, நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. ஆனால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. மிளகாய் தூள், மஞ்சள் தூள், சால்ட்டு போட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். குழம்பு நல்லா கொதி வந்ததும் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஒரே பேட்சாக மீன் போட்டு எடுத்துட்டேன். அதையுமே எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி சூடாக வறுத்த என்னோடய ஹஸ்பண்ட் அப்போவே தட்டில் வச்சு ஒன்று சாப்பிடுவாங்க. பட் இந்த டைம் அவங்க மாமா வீட்டுக்கு போயிட்டாங்க. சரி வந்தால் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு வறுத்து வச்சாச்சு. புளி ஊற்றுனதுக்கப்புறம் குழம்புமே நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனுமே ஆட் பண்ணிக்கலாம். எல்லா மீனுமே ஆட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சோன்னா ஒரு 10 minutesல நல்லாவே மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இந்த மீன் குழம்பு இப்போ சாப்பிட்றதுக்காக செய்யலை, நைட்டுக்கு தான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ ரசமும் மீனும் வறுத்தது தான் சாப்பிட்ணும் போல் தோணுது. சரி அதனால் இதை நைட்டுக்கு எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேன். அவ்வளோதாங்க, நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் என்கிட்ட இல்லை, இவ்வளோ தான் இருந்தது. சரி அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன். காலையிலேருந்து நான் சாப்பிடவே இல்லை. ரசமும் என் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. வறுத்த மீன் வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இந்த ரசம், வறுத்த மீன், ரசம் கருவாடு இந்த மாதிரி காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னும் ரசம் கருவாடு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மீனை விட.